வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்டா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இப்படி தடுத்துட்டேன். மேல வச்சா இப்ப இந்த இடம் திறந்துருக்கு. அப்ப இப்படி குத்திடலாம். இப்படி குத்திடலாம். சீமான் அவர்களை இந்த வரி விதிப்புக்கு பேரு சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. அம்பானியுடைய பெட்ரோலுக்கு வரி இல்லை, அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை, மலையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை. ஆனா ஒரு ஓலை குடிசையில ஒரு 7 அப்பத்தாம் உடைய ஓலக்கொட்டானுக்கு ஊர்காய்க்கு வருது, ஊதுபத்திக்கும் மெழுகுபத்திக்கும் வருது. பக்கருக்கு 5 விழுக்காடு, கடலை மிட்டாய்க்கு 18 விழுக்காடு, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு, மக்கள் சாப்பிட பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, எனக்கு லாபம் 10 விழுக்காடு தான். ஆனா வரி 25 கூட்டல் 28 53 விழுக்காடு. இப்ப நாம என்ன சொல்றோம், தயவு செய்த பெருமக்களே இந்த லாபத்தை எடுத்து வரி என்ன கொடுத்தது. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்தது, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்தது. ஒரு நாடு தன் நாட்டின் மண்ணின் வளம் மனித பேராற்றல் இதை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்வதுதான் பொருளாதார வளர்ச்சி. வெறும் வரியை மட்டும் வாங்கி 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 ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் என்பது வேடிக்கை. பொருளாதாரத்தில் பல அடுக்கு இருக்கு. ஒண்ணு ஒட்டுண்ணி பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம், பொதுநல பொருளாதாரம், சேவை பொருளாதாரம். இதுல இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது அடாவடி பொருளாதாரம். நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை, சந்தை பொருளாதார கொள்கை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது வளராது. இது சத்தியம். ஜிஎஸ்டி பத்தி பேசினா 2 சந்தேகம் தான். ஒண்ணு, வரியே இதற்கு முன்னால் இருந்தது இல்லையா, இப்பதான் வரி விதிக்கிறாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது ஜிஎஸ்டி வந்த பிறகு எந்தெந்த பொருளுக்கெல்லாம் வரி கூடிருச்சு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் வரி அதிகரிச்சுட்டாங்க, வரியை குறைச்சிட்டாங்களா அதிகரிச்சிட்டாங்களா? ஒண்ணு இல்ல, நீங்க மெழுகுவர்த்தி ஊதுவத்தி ஓலக்கொட்டா ஊர்காய்க்கு வரி ஏத்திருக்கீங்களா இல்லையா? முன்னாடி வரி இருந்ததா இல்லையா? நீங்க பாதிப்பு இல்லைன்னா நெசவாளர்களுக்கு போராடி இருக்காங்க. எதுக்கு திரைத்துறை கடமை இல்ல கோவையினாலே மாவட்ட எந்திரம் தான், எதுக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க? நீங்க என்ன சொல்லி வாங்க பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம், மறுபடியும் சரி செஞ்சுக்கலாம். அப்ப பிரச்சனை இருக்குல்ல. நாம என்ன கேட்கிறோம், 5 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா, அது அந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து என்ன சொல்றது, அந்த மாநில அரசுகள் 7 இருந்து 12 விழுக்காடு வரி விதிச்சுக்கலாம். இந்த 5 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுக்கும். என் நாடு அதை தருமா? இந்த கேள்வி நான் என்ன கேட்கிறேன். இந்த வரியை நீங்க எடுத்துக்கங்க, 28 30 கூட எடுத்துக்கங்க. இது என்னவாக எனக்கு எந்த வடிவத்தில் திருப்பி வரும்? என்னவா வரும்? இந்த வரியை எடுத்துக்கங்க, சுங்க வரிவா தூக்குங்க. 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பல் கட்டி வரல, அது முடியல. ஜிஎஸ்டிக்கு திருக்குறள் எதுவுமே நம்ம பாட்டம் பாடாம போயிட்டாரோன்னு நினைச்சோம். படிக்கிறார், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது என்ன அர்த்தம்? நள்ளிரவுல சாமத்துல ஆயுதத்தை வச்சு மிரட்டி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிற திருடன் செய்யற செயல் எவ்வளவு கொடுமையானதோ, அது போல நள்ளிரவில் சட்டம் ஏற்றி மக்கள்கிட்ட அநியாயமா வரி விதிப்பதும் அதை போல கொடுமையானது. எல்லா நாடும் ஏன் நாட்டுல வந்து முதலீடு செய்யுது. ரஷ்யா வருது, கொரியா வருது, ஜப்பான் வருது. ஆனால் எந்த நாட்டிலேயாவது ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்கா? இல்ல. ஆனா ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்கீங்க? சுவிஸ் வங்கியில. எல்லாம் தனியார் மயம் தாராளமயம்னா அரசின் வேலை என்ன? கல்வி தனியார் மயம், தண்ணீர் தனியார் மயம், சாலை தனியார் மயம், போக்குவரத்து தனியார் மயம், மருத்துவம் தனியார் மயம். அரசின் வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு கேட்டு போறதா? பக்கத்துல ஒரு மாநிலத்துல 10,000 கிலோமீட்டருக்கு நதிகளை இணைத்துக் கொண்டு வரார் சந்திரபாபு நாயுடு. இங்க பிரிந்து போன நாள் அணியை இணைக்கிறதுக்கு வேலை நடக்குது. அந்த மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2,500 தடுப்படைகளை கட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார். இங்க 3,500 டாஸ்மாக் கடைகளை திறந்து போராடி கொண்டிருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சுட்டா சரி. நன்றி. சீரியஸாங்க, இவரே எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்குது. ஒரு காலத்தில் செம்மையாக பேசியிருக்காரு. சரிங்க, ஆனால் வந்துட்டு வேறு லெவல் ஸ்பீச்சுங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஒரு வேளை பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.